So welcome friends. இன்னைக்கு exercise 6.4ல fourth question பார்க்க போறோம். If the areas of two similar triangles are equal, in case areas of two similar triangles, area of triangle ABC யும் equal to area of triangle DEF. நம்ம ரெண்டு triangle என்னன்னு எடுத்துக்கிறோம்? Area of triangle ABC யும் இன்னொரு triangle DEF னு எடுத்துக்கிறோம். So அந்த ரெண்டு triangle ஈக்குவலா இருக்கும்போது prove that they are concurrent சொல்றாங்க. So concurrent அப்படின்னா area of triangle ABC is concurrent to area of triangle DEF. concurrentனா உங்களுக்கு என்னன்னு தெரியும்? So same length ஆவும் same size ஆவும் இருந்தா என்னது உங்களுக்கு அது concurrent. Same size எல்லாமே proportional அப்படின்னு வந்ததுன்னா உங்களுக்கு அது என்னது concurrent. நம்ம இதான் prove பண்ணோம். So proof வந்து first என்ன proof கொடுத்திருக்காங்க? Area of triangle ABC is similar to area of triangle DEF னு கொடுத்திருக்காங்க. So area of triangle ABC by area of triangle DEF equal to நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? AB square அந்த ரெண்டு triangle போட்டுக்கலாம். So ABC next DEF. So AB square by DE square equal to BC square by EF square. Then AC square by DF square. Okay. So இதுதான் நமக்கு என்னது similar areas of similar triangle theorem. So similar triangle theorem. Okay. So இந்த similar triangle theorem இதுதான் நமக்கு கொடுத்திருக்காங்க. ஏன்னா இப்போ நம்ம கண்டிஷன் என்ன கொடுத்திருக்காங்க? area of triangle ABC யும் area of triangle DEC யும் DF ரெண்டுமே என்ன சொல்றாங்க? ஈக்குவல்னு சொல்றாங்க. அப்ப இதுவும் ஈக்குவல்னா நமக்கு area of triangle ABC by area of triangle DEF ABC யும் ஈக்குவல் தான். அப்ப என்ன எழுதலாம்? area of triangle ABC அப்படின்னு எழுதலாம். ஏன் அப்படின்னா நம்ம கண்டிஷனே கொடுத்திருக்கிறது என்னதான்? DEF யும் ABC யும் ஈக்குவல். அப்ப இதை டைரக்டா ABC னே போட்டுக்கலாம். So equal to AB square by DE square equal to BC square by EF square equal to AC square by DF square. இது என்ன ஆயிடும்? உங்களுக்கு ரெண்டுமே கேன்சல் ஆயிடும். ஓகே. ஸோ கவனிங்க, இப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி ரெண்டுமே கேன்சல் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன இருக்கும்? வெறும் 1 மட்டும்தான் இருக்கும். ஸோ ஏபி ஸ்கொயர் பை டிஇ ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர் பை இஎஃப் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் பை டிஎஃப் ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஓகே. ஸோ இது தனியாக முதல்ல எடுத்து எழுதுறோம். ஏபி ஸ்கொயர் பை டிஇ ஸ்கொயர் ஈக்குவல் டு 1னா நம்மளுக்கு என்ன வந்துடும்? AB ஸ்கொயர் ஈக்குவல் டு டிஇ ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். அதே மாதிரி நெக்ஸ்ட் போடும்போது BC ஸ்கொயர் ஈக்குவல் டு EF ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் AC ஸ்கொயர் ஈக்குவல் டு DF ஸ்கொயர் வந்துடும். ஓகே. ஸோ இது எல்லாமே ஸ்கொயர் பார்ட்னு வரும்போது நம்மளுக்கு என்ன ஆயிரும்? ஸ்கொயர் கேன்சல் ஆனா AB ஈக்குவல் டு DE கமா BC ஈக்குவல் டு EF கமா AC ஈக்குவல் டு DF அப்படின்னு வந்துடும். ஓகே. ஸோ இது மாதிரி எல்லா சைட்ஸும் உங்களுக்கு ஈக்குவலாக வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்னன்னு தெரியும்? இந்த பார்ட் எல்லாமே ரெண்டு ட்ரையாங்கிளும் கன்கரண்ட் சொல்லிடணும். therefore triangle ABC is similar to concurrent to triangle DEF. இதனால மூணு லென்த் சைடுமே உங்களுக்கு எப்படி இருக்கு? இந்த சைடு AB ஈக்குவல் டு D இருக்கு, BC ஈக்குவல் டு EF, AC ஈக்குவல் டு DF. இந்த மாதிரி மூணு சைடு ஈக்குவல் வரும்போது triangle ABC is concurrent to triangle DEF. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் 5th கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ 5th கொஸ்டின் லிசன் பண்ணுங்க. DE and DF are respectively the midpoint of AB, BC and CA
of triangle ABC. Find the ratio of area of triangle DEF and triangle ABC. Okay, so listen பண்ணுங்க. So DE and F are respectively the midpoints of AB, BC and C ன்னு சொல்றாங்க. So முதல்ல ஒரு triangle போட்டுக்கோங்க. So ABC. Okay, so ABC இருக்கு. இப்போ இந்த triangleல D are respectively the midpoint of AB. So இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வருது? D. அதே மாதிரி E, BC. So இந்த இடத்துல E. அடுத்து F வந்து AC. So இந்த இடத்துல F எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு இப்படி ஜாயிண்ட் ஆகும், இந்த இடத்துல இப்படி ஜாயிண்ட் ஆகும். ஸோ இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்கிற கண்டிஷன். இப்போ நம்மளுக்கு ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் ட்ரையாங்கிள் அண்ட் பாயிண்ட்ஸ் டிஇஎஃப் என்ன கொடுத்துருக்காங்க? ஆர் மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஏபி, பிசி அண்ட் சி ரெஸ்பெக்ட் பண்ணி சொல்லிருக்காங்க. ஸோ இப்போ வந்து டி அண்ட் இ, டி சொல்யூஷன் டி அண்ட் இ ஆர் மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் midpoint of என்னது? D வந்து எதோட midpoint? AB. கமா E வந்து எதோட midpoint? BC. So D and E are midpoint of என்னது? AB and BC ன்னு சொல்லலாம். அதே மாதிரி DE இது வந்து DE. So DE வந்து எதுக்கு parallel இருக்கு? AC க்கு parallel இருக்கு. So DE parallel to AC. ஆனா DE வந்து இந்த பார்ட் வந்து எதுக்கு parallel இருக்கு? ஏசிக்கு பேரலா இருக்கு. ஆனா இந்த ரெண்டு பாயிண்ட் எப்படி இருக்கு உங்களுக்கு? இந்த இடத்துல மிட் பாயிண்ட்ல இருக்கு. ஸோ இதுல மிட் பாயிண்ட்ல இருக்கு, இங்க உங்களுக்கு இது வந்து இப்படி இருக்கு. ஸோ ஓகே, ஸோ இப்போ இந்த ஏசியில டோட்டல் பார்ட்ல இந்த டின்றது என்ன இருக்கு? உங்களுக்கு பாதி தான் இருக்கு. ஏன் பாதின்னு சொல்றேன்? மிட் பாயிண்ட்ன்றதுனால பாதி. ஸோ டிஇ ஈக்குவல் டு, ஸோ டிஇ ஈக்குவல் டு எதால பாதி? ஏசியில பாதி. ஸோ ஆஃப் ஆஃப் ஏசி அப்படின்னு எழுதணும். ஸோ டிஇ ஈக்குவல் டு ஆஃப் ஆஃப் ஏசி. அதே மாதிரி சிமிலர்லி DE போட்ட மாதிரி EF எதுக்கு parallel? EF எதுக்கு parallel? AB க்கு parallel. So அப்ப EF equal to எப்படி எழுதலாம்? EF equal to half of AB. Next அதே மாதிரி EF DE போட்டாச்சு, EF போட்டாச்சு. நெக்ஸ்ட் இருக்கிறது DF. So DF is parallel to BC. So DF என்ன வந்துரும் உங்களுக்கு? half of BC. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு மூணு பாட்டு கிடைச்சிச்சு. DE equal to half of AC, EF equal to half of AB, DF equal to half of BC கிடைச்சிச்சு. இப்போ இது எப்படி எழுதலாம்னா, DE இந்த AC கீழே வந்துச்சுன்னா DE by AC equal to 1/2, கமா EF இந்த AB கீழே வந்துச்சுன்னா by AB equal to 1/2, comma DF by இந்த BC கீழே வந்துருச்சுன்னா equal to 1/2. இப்போ என்ன பண்ணிருச்சு? DE by AC யும் 1/2, EF by AB equal to 1/2, DF by BC equal to 1/2. மூணு பாட்டுமே உங்களுக்கு என்னதான்? equal to 1/2 வந்துருச்சு. ஓகே, ஸோ எப்படி வந்திருக்கு? அப்ப therefore DE by AC equal to EF by AB equal to DF by BC. எதனால? இந்த மூணு பாட்டுமே உங்களுக்கு என்னதான்? equal to 1/2. இந்த பாட்டு 1/2, இந்த பாட்டு 1/2, ஸோ இந்த பாட்டு 1/2. ஸோ இது மூணுமே ஈக்குவல் ஆனதுனால ட்ரையாங்கிள் ஏபிசி is similar to triangle DEF. இது எப்படி? இந்த மூணு சைடுமே உங்களுக்கு ஈக்குவல் வந்திருக்கு. மூணு சைடு ஈக்குவல்னா ட்ரையாங்கிள் ஏபிசி is similar to triangle DEF. நெக்ஸ்ட் so next by areas of similar triangle theorem, area of similar triangle theorem நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னன்னா, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் DEF
by area of triangle ABC. இதோட ரேஷியோ தான் இப்போ நமக்கு கேட்குறாங்க. ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் DEF பை ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ABC. இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சு போச்சு, இது சிமிலர்னு தெரிஞ்சு போச்சு. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ABC இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள். இது சிமிலர்னா மட்டும்தான் நம்ம சிமிலர் வேல்யூ சிமிலர் ட்ரையாங்கிள் தியரம் யூஸ் பண்ண முடியும். ஸோ இது இப்போ என்ன எழுதலாம், சிமிலர் ட்ரையாங்கிள் தியரம் படி DF ஸ்கொயர் பை BC ஸ்கொயர்னு எழுதலாம். ஓகே, ஸோ DF ஸ்கொயர் பை BC ஸ்கொயர்னா DF ஓட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும், 1/2. So df by bc whole square equal to df ஓட வேல்யூ உங்களுக்கு என்னன்னு தெரியும், df by bc equal to 1/2 ன்னு தெரியும். நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்திருப்போம் df by bc equal to 1/2. So df by bc equal to 1/2 னா 1/2 whole square வந்துரும். So உங்களுக்கு ரேஷியோ 1/4 வந்துரும். So area of triangle DEF by area of triangle ABC. இப்போ அவங்க ரேஷியோ கேட்கறது பார்த்தீங்கன்னா, அவங்க ரேஷியோ கேட்கறது ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் DEF அண்ட் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ABC தான் கேட்குறாங்க. ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் DEF இஸ் டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ABC ஈக்குவல் டு என்ன வரும் உங்களுக்கு, 1:4. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் DEF ஓட வேல்யூ 1, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ABC ஓட ரேஷியோ வந்து 4. ஓகே, தேங்க்யூ.